ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகின்றேன். ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறதோடு கூட இன்றும் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எங்களை அழைத்த தேவன் எங்களை எப்படி அழைத்திருக்கின்றார்? எதற்காக அழைத்திருக்கின்றார்? ஏன் அழைத்தார்? நாங்கள் சற்று கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்ப்போம். தேவன் எங்களை அழைத்திருக்கின்றார். தேவன் எங்களை ஏன் அழைத்தார்? எப்படி அழைத்தார்? எதற்காக அழைத்தார்? அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி, அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்து முடிக்கும்படி, தான் விட்டு சென்ற கிரிகைகள் இந்த பூமியிலே உண்டாயிருக்கும்படி, பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கும்படி, நிறைய காரியங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து அவர்களுக்கு எவைகளை கொடுத்தார்? அவர்களுக்கு எதற்காக அவர்களை அழைத்தார்? என்ன செய்தார்? என்ன காரியங்கள் என்பதை குறித்து நான் இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எங்களையும் தேவன் அதற்காகத்தான் அழைத்தார். நாங்கள் தான் உலக கவலைகள், உலக ஆசைகள், காரியங்களுக்குள்ளே நாங்கள் சென்றதினாலே தேவன் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பாவிக்காமல், பயன்படுத்தாமல் விட்டு விடுகின்றோம். நாங்கள் தமிழிலே அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறோம். இங்கிலீஷில் ஆக்ட் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் அதாவது எங்களுடைய ஹீப்ரு மூல மொழியிலே நாங்கள் போய் பார்ப்போமானால், தேவன் அந்த மூல மொழியிலே எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு எப்படி குமாரனை இந்த பூமியிலே அழைத்தாரோ, அல்லது எப்படி குமாரனை அனுப்பினாரோ, அதே போல நம்மளையும் அனுப்பும்படி தான் தெரிந்து கொண்டார். அதாவது கிறிஸ்துவை போல இருக்கும்படி. சாதாரணமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டு, ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு, சகலவித வாழ்க்கைகளையும் வாழ்ந்து கண்டு பூமியிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த பேரோடு திரியும்படி மாத்திரம் தேவன் எங்களை அழைக்கவில்லை. போல இருக்கும்படி. யாரை போல? கிறிஸ்துவை போல இருக்கும்படி தேவன் அழைத்தார். அதாவது இன்னொருவர் எழுதும்போது அதை எழுதுகின்றார், அந்த ஹீப்ரு மொழிபெயர்ப்பாளர் அதை எழுதுகிறார், do it for make. அதாவது செய்கின்றார். எப்படி என்றால் அதை செய்து முடிக்கும்படி. அப்ப கிறிஸ்து தான் செய்து முடித்ததை, தான் செய்ததை செய்யும்படி அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளுகின்றார். அதுதான் அந்த அப்போஸ்தலர்கள் என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற அந்த பாத்திரங்களை தேவன் தெரிந்து கொண்டது. தேவன் அந்த தெரிந்து கொண்ட அந்த பாத்திரங்கள் அதை வெளிப்படுத்தினார்கள். ஜூதாஸ் காரியத்து உலகத்தின் நிமித்தம் போனதினால் அவரால் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் தேவனை காட்டிக் கொடுக்க முன்பு அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிறிஸ்து தனக்கு கொடுத்ததை அவர் பயன்படுத்தினார். ஆனால் அவர் வஞ்சிக்கப்பட்டதின் பின்பு அவரால் அதை செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. நான் இன்றைய நாளிலே சொல்ல வருகின்றது என்னென்றால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சிந்திக்க வேண்டியதும், செயல்படுத்த நினைக்க வேண்டியதும், தேவனிடத்திலே விரும்ப வேண்டியதுமான ஒரு காரியம் உண்டு. அதை நாங்கள் தேடுவதும் இல்லை, வாஞ்சிக்கிறதும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வில் நாங்கள் ஹாப்பி. அதே நேரம் இல்லாததுக்கான கவலைகள் எங்களை நிரப்பி நாங்கள் தேவன் எங்களை தெரிந்து கொண்ட அந்த சாயலை நாங்கள்
மறந்தவர்களாய் வாழுகின்றோம். ஏனென்றால் கிறிஸ்து தன்னை போல இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டார். ஆனால் நானோ என்றால் அவரை போல இருக்கும்படி வாழ விரும்பாமல் நான் பார்த்ததை, கண்டதை, கேட்டதை எல்லாம் எனக்குள்ளே எடுத்து கொண்டதினால் நான் கிறிஸ்துவை போல வாழ முடியாதவனாய், அதாவது பலன் கொடுக்காதவனாய் போய்விடுகின்றேன். ஆனால் தேவன் விரும்புகின்றது என்னவென்றால், அப்போஸ்தலராகிய 12 மாத்திரமல்ல, பின்பு தெரிந்து கொண்ட 120 பேரை மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் ஆவியானவரால் முத்தரிக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் சாயல் என்று சொன்னபோது நாங்கள் யோசிக்கின்றோம். 2 காரியங்கள் உண்டு, அதை நான் சொல்லிவிட்டு போகிறேன். மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு நாங்கள் அந்த சாயலை பெற்று நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே போகின்றோம், அதை வாழ்கின்றோம். அநேகம் பேர் அதை மாத்திரமே சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனா இல்லைங்க, அப்போஸ்தலர்களை கிறிஸ்துவானவர் அழைக்கின்றார். அழைத்து தன்னை போல இருக்கும்படி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு செயல்படுத்துகிறதற்கு, அதை தான் செய்து முடித்ததை செயல்படுத்துகிறதற்கான அதிகாரத்தை கொடுத்து அவர் அனுப்புகின்றார். அதற்கான ஆதாரம் இந்த பைபிளிலே இருக்கின்றது. நான் உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். எப்படி என்றால், இந்த இடத்திலே தண்ணீர் இருக்கின்றது. அந்த தண்ணீரிலே ஒரு கலரை நாங்கள் நீலத்தை போட்டால் அந்த தண்ணீர் நீளமாகும். அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்திலே வைத்துவிட்டு அதனிடத்திலே நீளத்தை போட்டால் நீளம்தான் வரும். ஏனென்று சொன்னால், தண்ணீர் அதன் தன்மையோடு இருக்கும் போது அந்த நீளம் அதன் தன்மையை அங்கு வெளிப்படுத்துகின்றது. அதாவது அதே போலதான் சூரியன் உதிக்கும் போது தண்ணீருக்குள்ளே சூரியன் தெரிகின்றது. அதே போலதான் நாங்கள் தேவனுடைய பாத்திரமாய் மாறும்போது தேவன் எங்களுக்குள்ளே அந்த அவருடைய தன்மையை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கின்றார். நாங்கள் அதற்கு இடம் கொடுக்காத பட்சத்தில் அது எங்களுக்குள்ளே, அதாவது ஆவியானவர் தேவன் அவர் எங்களுக்குள்ளே வெளிப்படாமல் இருக்கின்றார். இதுதான் உண்மை. மற்றபடி கிறிஸ்துவானவர் மாறவில்லை, அவருடைய வார்த்தை மாறவில்லை. இன்றும் அநேக தேசங்களில் தேவன் கிறிஸ்துவை கொண்டு பல காரியங்களை செய்திருக்கின்றார். இதிலே சில காரியங்களை நாங்கள் விரும்புகின்றோம், சில காரியங்களை விரும்புகிறதில்லை. எப்படி என்றால், பிதா எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்கள் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவானவரை அடித்து கொலை செய்த போது கிறிஸ்துவானவர் சொன்னார், பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. அவ்வண்ணமாய் அப்போஸ்தலர்கள் காணப்பட்டார்கள். பாருங்க, ஒரு மனுஷனால் முடியுமா? இல்லைங்க. தன்னைத்தானே அடித்து கொலை செய்கிறவர்களை மன்னிக்க, அதுவும் கொலை பண்ணப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த வேதனை துன்பத்திலே எங்களால் சொல்ல முடியுமா? இயேசு ஆண்டவர் சொன்னார், அதை அப்போஸ்தலர்களும் செய்தார்கள். எல்லாருடையதையும் எழுதி வைக்கவில்லை, ஸ்தேவானுடையதை எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது, பிதாவே இவர்களை மன்னியும். ஸோ அங்கு ஸ்தேவானை நான் எடுக்கிறேன் என்றால் அவன் 12 அப்போஸ்தலர் அல்ல, ஆனால் அந்த 120 பேரில் ஒருவர். அதற்காக நான் அந்த உதாரணத்தை எடுக்கின்றேன். ஏனென்றால் சிலர் சொல்லுகிறார்கள், அந்த 12 அப்போஸ்தலர்கள் ஸ்பெஷல், அவர்களுக்கு மாத்திரம்தான் அது. நோ, தேவன் பட்சபாதம் இல்லாதவர். ஒரே கிறிஸ்துவை போல் இருக்கும்படி தேவனங்களை தெரிந்து கொண்டார். வித் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு, அதாவது ஹீப்ரூவினுடைய மூல பாஷையிலே சொல்லும் போது சொல்லப்படுகிறது அக்காபாலிஷ் என்று சொல்லி. அது எப்படி என்று சொன்னால் ACCOMPLISH. அது அந்த மூல பாஷையிலே சொல்லப்படுகிறது எக்ஸாம்பிளாக இருக்கும்படி, உதாரணமாக இருக்கும்படி. யாரை போல? கிறிஸ்துவை போல, கிறிஸ்து இருந்ததை போல இருக்கும்படி, எக்ஸாம்பிளாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் இந்த நாமத்தை தெரிந்துக்கிட்டு பெருமைக்கும் முதன்மையான ஆசனங்களுக்கும் காரியங்களுக்கும்
அப்போஸ்தலர்கள் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அப்போஸ்தலர்களின் நியாமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பெருமைக்கு ஏதுவானபடி இல்லை. அவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்தி, கிறிஸ்துவுக்கு தங்களை தாழ்மைப்படுத்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்யும்படிக்கு அந்த பைபிள் ஸ்காலர்ஸ் தான் இதை எழுதுகிறாங்க. அதை பார்த்தவர்கள், அதோடு நடந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், அவர்கள் பார்த்து எழுதுகிறார்கள். எப்படி என்றால், போல இருக்கும்படி நாங்கள் விரும்ப வேண்டிய ஒரே காரியம் கிறிஸ்துவை போல இருக்கும்படி எங்களை பிதாவை நீங்க நடத்துங்க, பரிசுத்த ஆவியானவரை நடத்துங்க. என்னை ஒருவன் கொலை செய்தாலும் அவனை மன்னிக்கத்தக்கதாய் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் விசேஷித்தவர்களாக இருக்கும்படி, அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர், இது தேவனிடத்திலே இருந்து வருகின்ற காரியம் எங்களிடத்திலே இருக்கும்படி, தேவன் கூட இருப்பதை உலகம் விசுவாசிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னை குமாரன் என்று சொல்லும்போது, கடவுளுடைய குமாரன் என்று சொல்லும் போது நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, பரவாயில்லை. ஆனால் நான் செய்கின்ற கிரிகைகளின் நிமித்தம், மரித்தோரை உயிர்ப்பிக்கின்ற காரியத்தின் நிமித்தம் தேவன் என்னோடு கூட இருக்கிறதை, நான் அவரோடு கூட இருக்கிறதையும் நீங்க கண்டு விசுவாசிக்காம இருக்கிறது எப்படி என்று சொல்லி, அதுதான் யோவான் 10வது அதிகாரம் 37வது வசனமும் 38வது வசனமும் நான் வாசிக்க விரும்புகின்றேன். யோவான் 10வது அதிகாரம் 18. என் பிதாவின் கிரிகைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. யோவான் 10:37. நான் பிதாவின் கிரிகைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. 38. செய்தேனாகில் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை அறிந்து விசுவாசிங்க என்று சொல்லுகிறார். ஏன் நான் இந்த வசனத்தை எடுக்கிறேன் என்று சொன்னால், அவர் செய்கின்ற கிரிகை முன்பு வாசித்து கொண்டு போனீங்கன்னா தெரியும். அவர் ரோகிகளை சுத்திகரிக்கின்றார், மரித்தோரை உயிர்த்தெழுப்புகின்றார், சில காரியங்களை செய்கின்றார். அப்பொழுது அவர்கள் சிலர் இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள், கடவுள் இவர்களோடு கூட இல்லாவிட்டால், தேவன் இவரோடு கூட இல்லாவிட்டால் இப்படியான காரியங்களை செய்ய முடியாது என்று. அப்ப அந்த வார்த்தையின்படி தேவன் அவரோடு கூட இருக்கின்றார். ஆனால் ஒரு சிலர் ஏற்க மறுக்கிறார்கள், ஒரு சிலர் ஏற்கின்றார்கள். ஏற்காதவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் குமாரன் என்று சொல்லி, ஆனால் நான் செய்கின்ற காரியத்தின் நிமித்தம் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்றதை நீங்க கண்டாவது நீங்க விசுவாசிக்கிற இல்லையாண்டு. அதைத்தான் நான் கேட்கிறேன். பைபிளில் எழுதி வைக்கிறதை நாங்கள் வாசித்து கண்டு புத்தியுள்ளவர்களாய் உணர்வடைந்து நடக்கத்தக்கவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் செய்கின்ற காரியங்கள் அதை கண்டாவது நீங்கள் என்ன குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிற இல்லையா என்று சொல்லி, அப்ப கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரோ அதை அப்போஸ்தலர்களுக்கு அவர் செய்ய அதிகாரம் கொடுக்கின்றார். ஆண்டவராகிய கிறிஸ்து அதிகாரம் கொடுக்கின்றார் அப்போஸ்தலர்களுக்கு. நாங்கள் அதை வாசிப்போம். . 1
வாசிக்கின்றேன் நான். மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். நான் இதிலே எழுதும் போது அப்போஸ்தலர்களை குறித்து தியானித்தபடியினால் அப்போஸ்தலர்கள் 10வது அதிகாரம் 1வது வசனம் என்று மார்க் பண்ணினேன். அதனாலே தான் நான் யோசிக்க வேண்டியதாயிற்று, என்ன அப்போஸ்தலர் இல்லையே என்று. அப்பொழுது ஓகே, மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் ஆவன. அப்ப ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால், பிசாசுகளை துரத்துகிறதற்கு ஒரு மனுஷனால் கூடாதுங்க. இதுவரைக்கும் பூமியில இயேசு கிறிஸ்து பிறந்து செய்ததற்கு முன்பு அப்படி நடந்ததில்லை. அதனாலே தான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தின போது அந்த லேகியனம் சொன்ன அந்த பன்றி கூட்டங்கள் போய் மரித்த அந்த சம்பவத்திலே வருகின்ற அந்த பிசாசை துரத்தின போது அவர்கள், நீர் இந்த இடத்தை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிற அளவுக்கு கிறிஸ்துவானவர் அங்கே கிரியை நடப்பித்தார். அப்ப அந்த பிசாசுகளை துரத்துகிறதற்கான அதிகாரத்தை தேவன் மனுஷர்களுக்கு கொடுக்கின்றார். தான் செய்த அதே காரியத்தையும் செய்யும்படி அவர் அழைக்கின்றார். ஏன் என்று சொன்னால், அந்த ஏன் அப்படி அதிகாரம் கொடுக்கின்றார் என்றால், எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த நற்கிரியையின் நிமித்தம் பிதா மகிமைப்படும்படி. நாங்கள் மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல கிரிகைகளை செய்தும்போது சொல்லுகிறார், பிதாவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்ப எங்களுடைய நற்கிரிகைகள் எதற்காக என்றால், நாங்கள் நற்கிரியை செய்கின்றது எங்களை மகிமைப்படுத்தும்படி அல்ல. ஒரு அற்புதம் அதிசயம் அடையாளம் ஒரு மனுஷன் செய்கின்றது அவனை பெருமைப்படுத்தும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் அல்ல, தேவனுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படும்படி. அப்ப அந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி, பிதாவின் நாமம் மகிமைப்படுத்தும்படி தான் அவர் இந்த காரியங்களை செய்கின்றார். அப்ப ஆண்டவர் கிறிஸ்து ஏன் பிதாவை அடிக்கடி சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் பிதாவை மகிமைப்படுத்தவே வந்தார். அதனால்தான் பிதாவாகிய தேவனும் குமாரனும் நெடுகளும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்கள் பிரிந்து இருக்கிறதில்ல ஆவியானவர். ஆனால் எங்களுக்கு தான் பிரிந்து இருக்கின்ற மாதிரி, தனித்தனியே இருக்கின்ற மாதிரி தெரிகின்றது. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் எப்பொழுதும் ஒன்றாய்த்தான் இருப்பார்கள். இது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போதும் அங்கு அவர்கள் காணப்படுவார்கள். பிதா குமாரன் கிரியை செய்யும் போதும் அங்கு காணப்படுகின்றார்கள். நாங்கள் யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறேன். யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனம். பிதா கிறிஸ்துவை அனுப்பினது போல. பாருங்க, நாங்கள் இதற்கெல்லாம் தகுதியானது கேட்டால் நாங்கள் சொல்ல முடியாது. பிதா, அதாவது தேவன் எங்களை எப்படி அனுப்பினாரோ அப்படி அவர் எங்களை அனுப்புகின்றார்.
பிதா எப்படி கிறிஸ்துவை அனுப்பினாரோ அதே போல கிறிஸ்து எங்களை அப்போஸ்தலர்களை அனுப்புகின்றார். அப்பொழுது அவர் எங்களை அனுப்பும் போது எப்படி தேவனுடைய கிரியைகளை நாங்கள் செய்து முடிக்க ஆண்டவர் எங்களை நடத்தினாரோ அவ்வண்ணமாய் நாங்கள் நடக்க வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். அதை ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் எவருடைய பாவங்களை எண்ணாதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் உங்களுக்கு எண்ணாதிருக்கப்படும் என்று. ஒரு மனுஷனாலே பாவங்களை மன்னிக்க முடியாது. அந்த பாவத்தை மன்னிக்கிறதற்கு தேவன் ஒருவரே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாவங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி மத்தேயுல சொன்னபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லி இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று. ஏனென்றால் தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லி, அப்ப பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி மத்தேயு 9:6 ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அதே அதிகாரத்திலே மத்தேயு 9:6 பார்த்தால் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப மனுஷகுமாரனுக்கு தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு அவர் உயிர் தெழுந்து வந்து அவர்களோடு கூட இருந்து அவர்களோடு நடந்த போது அவர் போகும் முன்பு அவர்களுக்கு தன்னுடைய ஜீவனை ஊதி அவருடைய ஜீவனை ஊதி அவர் சொல்லுகின்றார். எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன், யோவான் 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கப்படும் என்றார். அப்போஸ்தலர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறதற்கும் அதிகாரம் கொடுக்கின்றார், பாவங்கள் மன்னியாதிருக்கும்படி அதிகாரம் கொடுக்கின்றார். இதை யோவான் எழுதி வைக்கின்றார். அது நான் 21-23 வாசித்தால் நல்லா இருக்கும். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். சோ பிதா குமாரனை எப்படி அனுப்பினார்? பாவங்களை மன்னிக்கின்றவராய், நோய்களை குணமாக்கின்றவராய், மரித்தோரை ஈர்ப்பிக்கின்றவராய் நாங்கள் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பிதா இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதே போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, ஏனென்றால் அவர் மனுஷனாய் இந்த பூமியிலே வந்தார், பாவங்களை மன்னித்தார், தன்னைத்தானே தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் ஜீவனை பெற்று அவர் உயிரோடு எழுந்த பின்பு அந்த அதிகாரத்தை அப்போஸ்தலருக்கு கொடுக்கத்தக்கதான அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டு வருகின்றார். அவர் உயிரோடு எழுந்து வந்து அவர்களுக்கு சொல்லுகிறார். எப்படி என்றால், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புறேன், நீங்க போங்க, நீங்க யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீங்களோ அவருடைய பாவங்கள் மன்னியாதிருக்கப்படும். அப்படின்னா நீங்க யாருடைய பாவங்களை கணக்கெடுக்கலையோ என்ன இல்லையோ அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று நீங்கள் அவர்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி தேவன் அவ்வண்ணமாய் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கின்றார், அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுக்கின்றார்.
சாதாரணமாய் அதே ஆவியானவர் தான், அதே கிறிஸ்து தான் நம்மளுக்கும் ஜீவனை கொடுத்து நம்மளையும் அழைத்து தெரிந்து ஞானஸ்தானம் பெற்று அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மேலும் ஊற்றப்பட்டு அந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே ஊற்றப்பட்ட ஆவியானவர் தான் நம்ம மேலும் இருக்கின்றார், நம்மளோடும் இருக்கின்றார். நாங்கள் இவைகளை அறிகிறதும் அல்ல, போகிறதும் அல்ல. இவைகளை அந்த நேரத்திலே அவர்களுக்கு கிறிஸ்து சொன்னார், அதனாலே அவர்களுக்கு தெரிந்திருந்தது. எங்களுக்கு சொல்லுவதற்கும் யாரும் இல்லை, அறிவிக்கவும் ஒருவரும் இல்லை. நான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறதாவது, தேவன் நல்லவர். அவர் எங்களை எதற்காக அழைத்தாரோ அதை செய்ய நாங்கள் கடனாளிகளாய் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவராய் இருக்கின்றார். பல காரியங்களை என்னால் காட்டிவிட முடியும். ஆனால் நான் ஒரு 25-30 மினிட்ஸுக்குள்ளே இதை முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றபடியினால் நான் இவைகளை உங்களுக்கு மட்டுமே சொல்லிவிடப் போகின்றேன். தேவன் எல்லாரையும் அப்படி அழைக்கல என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னை எதற்காக அழைத்தார் என்பதை மற்றவர்களுக்கு தெரியாது. அல்லது ஒருவரை பார்த்து நான் சொல்லிவிட முடியாது, ஆண்டவர் உன்னை இதற்காக அழைக்கல் என்று. ஏனென்றால் அவனை எதற்காக அழைத்தார் என்பது அழைத்த தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆவியானவர் இன்றைக்கு நான் முதலிலே சொன்னது போல கொலை செய்தவர்களை மன்னிக்கிறதற்கு இன்றைக்கு இந்த பூமியில் அநேகம் கிறிஸ்தவர்கள் உண்டு. கணவனை பிள்ளையை முன்னாலே எரித்தவர்களை மன்னித்த கிறிஸ்தவர்கள் உண்டு. இந்த வருஷம் போன மாதம் கனடாவில் அமெரிக்காவிலே வைத்து கொலை செய்த கிரேக்கினுடைய மனைவி கொன்றவரை மன்னித்திருக்கின்றார். அப்ப இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வரும். இன்றைக்கும் அந்த கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் ஆவி, அந்த கிறிஸ்துவனுடைய கிரிகை இந்த பூமியிலே உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றது. நான் ஒரே காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். தனிய நாங்கள் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், அதுக்கு மாற்ற மேன்மைகள், பெருமைகள், கணங்கள் இல்லைங்க. நான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எங்கே ஆகிலும் சொன்னதுண்டா, நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன, என் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவார்கள். Read the Bible properly. பைபிளை வடிவம் வாசிங்க. பழைய ஏற்பாடு இருக்கு, புதிய ஏற்பாடு இருக்கு, ரெண்டையும் கொண்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. பிதாவாகிய தேவனாய் அவர் செயல்படும் போது வேறு, கிறிஸ்துவாய் அவர் செயல்படும் போது வேறு. இன்று கிறிஸ்துவாய் எங்களுக்குள்ளே உயிர்த்தெழுந்திருக்கும் போது நாங்கள் செயல்படுகின்ற விதம் வேறு. மன்னிப்பதும், மன்னிப்பை கொடுப்பதும், மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதும், விடுவிப்பதும் ஆன காரியம் கிறிஸ்துவினுள்ளாக எங்கள் கூடாக நிறைவேற வேண்டும். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு இருதயத்தில் ஒரு காரியம் தோன்றினது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இயேசு வந்து மரித்தார். பின்பு அதாவது தன்னுடைய சொந்த ஜனங்களை மீட்கும்படி 11 அப்போஸ்தலர்களையும் 12 அப்போஸ்தலர்களை கொண்டு வந்தார்கள். புறஜாதியர்களாகிய எங்களை மீட்கிறதற்கு ஒரே ஒரு பவுலை கொண்டு வந்தார்கள். தன்னுடைய சொந்த ஜனங்களை மீட்பதற்கு 12 பேர், அதற்கும் அதிகமான 120 பேர். இன்று எத்தனையோ ஆயிரம் பேர். ஒரே கிறிஸ்து, ஒரே பவுல். அந்த சவுலாகிய பவுலை கொண்டு புறஜாதியர்களாகிய இஸ்ரவேல் அல்லாதவர்கள் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் பேர். எங்களுடைய நோக்கம், சிந்தைகள் எல்லாம் தேவனை வெளிப்படுத்துவது,
அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு இறங்கினது போல இறங்குங்கள். கிறிஸ்து உங்களுக்குள் வெளிப்படுவார். அப்போஸ்தலர்களோடு கூட இருந்தது போல. ஏனென்றால் பாவ மன்னிப்பு இல்லாமல் கிறிஸ்து கிரியை செய்ய மாட்டாருங்க. மன்னிப்பு இல்லாமல் கிறிஸ்து கிரியை செய்ய மாட்டார். அன்பு இல்லாமல் கிறிஸ்து கிரியை செய்ய மாட்டார். ஒரு அன்பில்லாத இடத்திலே கிறிஸ்து கிரியை செய்கின்றார் என்று சொன்னால் அது வேறு. ஒரு மன்னிக்க தெரியாதவரிடத்திலே கிறிஸ்து கிரியை செய்கிறார் என்றால் அது நம்ப முடியாத காரியம். நான் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடியதான காரியம், என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டவர்களே அல்லாமல் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெருமைக்கும் காரியங்களுக்கும் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. பிதாவே, உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். பிதாவே, நீர் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினீங்கப்பா. அந்த கிறிஸ்துவினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினீங்க. உம்மை போல இருக்கும்படி அப்போஸ்தலர்களை அழைத்தீங்க. இன்றைக்கும் நீங்கள் உம்மை போல வாழும்படி வாழுகின்ற ஜனங்களை தேடுகின்றவராய் இருக்கின்றீர். பிதாவே, நீர் தேடுகின்ற மனுஷனாய் நான் காணப்பட என்னை நடத்துங்கப்பா. என் கண்கள் உலகத்தை பார்க்க வேண்டாம். என் கண்கள் நீர் வெளிப்படாமல் நான் வாழத்தக்கதாய் என் கண்கள் பார்க்காதபடி, என் சிந்தைகள் இருதயங்கள் நினைவுகள் தோன்றாதபடி நீர் வெளிப்படத்தக்கதாய் எங்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் நினைவுகள் தோன்றி பார்க்கத்தக்கதான விடுதலைகள் எங்களில் உண்டாயிருக்கட்டும். பிதாவே, ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.